இன்னைக்கு சிக்கனில் ஒரு 5 பொருளை வச்சு ஒரு அருமையான ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 8 பழுத்த மிளகா, தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு மஞ்சப்பொடி. இப்போது இதை வச்சு அருமையான ஒரு டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, மண் சட்டி வச்சாச்சு. இப்போ மண் சட்டி சூடான உடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் இதில் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கடலெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 200 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச 25 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போது 8 பழுத்த பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். இதில் சிக்கன் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு நான் 2 தேக்கரண்டி மஞ்சப்பொடி எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டிஷ்ஷில் நம்ம தண்ணியே சேர்த்துல பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்குதுன்னு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம இதில் சேர்த்தவே இல்லை. இது முழுக்க கிராமத்து முறையில் நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு எண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா, சின்ன வெங்காயம், இந்த சமையலுக்கு இதை சேர்த்தி செஞ்சிங்கன்னா உங்களுடைய சிக்கன் அருமையான ஒரு டேஸ்ட்டில் வரும். முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம தண்ணியே சேர்த்த போகிறதில்ல. இப்படியே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணியெல்லாம் சுண்டி போய் வெறும் எண்ணெய் தான் இருக்குது. நம்ம இந்த சிக்கனை வெறும் எண்ணெயிலேயே தான் வதக்கி இருக்கிறோம். அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் அருமையான ஒரு சிக்கன் பழுத்த மிளகா சிக்கன் வறுவல் கிராமத்து முறைப்படி மண் சட்டியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மண் சட்டியில் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.